विभवरे शेषालोक प्रवेश निद्राचारी उतो जीवा बोलो हरि हरि मुकुंद मोहरि राम कृष्ण हय ग्रीवा बोलो हरि हरि मुकुंद मोहरि राम कृष्ण हय ग्रीवा निशिम्ब वामन मधुसूदन ब्रजेन्द्र नंदन श्यामा पूतन गातन गैतव साधन जय दशरथि रामा यशोदा धोलला गोविंद गोपाल वृंदावना पुरंदरा यशोदा धोलला गोविंद गोपाल वृंदावना पुरंदरा गोपी प्रिया जना राधिका रामन भुवन सुंदर भारा गोपी प्रिया जना राधिका रामन भुवन सुंदर भारा रावण तकराम कनतस्कर गोपी जना बसहारी रावण तकराम ब्रजेरा राखल गोप वृंदावल हितहरि वंशे धारी ब्रजेरा राखल गोविंद वंदन विनंदन नंदन ब्रज जना भयहारी गोविंद नंदन हरि रविन नीरदा रूप मनोहर मोहन वंदे बिहारी मोहन वंदे बिहारी यशोदानंदन गमशनि सुदन निर्कुंज राज विलासी कड़म्ब गानन रस परायण वृंद विपिन निवासी कड़म्ब गानन आनंद भदन प्रेमानिकेतन फूलधारा जो जगाम आनंद भदन गोपंगन गण चित्त विनोदन समस्त गुणगण धाम गोपंगन गण चित्त विनोदन
पारायण मानस चंद्र चकोरा जीवनाय रामसुधारस गवो कृष्ण जश रघुवचन मन मोरा रामसुधारस कृष्ण जश रघुवचन मन मोरा रामसुधारस गवो कृष्ण जश रघुवचन मन मोरा रामसुधारस जश रघुवचन मन मोरा। हरे कृष्ण। आलोकवेश निद्राचारी मुखदेवा बोलो हरि हरि मुकुंद मुरारी रामकृष्ण हयग्रीवा ராமகிருஷ்ண ஹயக்ரீவா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பிருந்தாவனில் மங்களார்த்தி பாடுவாங்க இல்லையா, அதுக்கடுத்து சம்சாரதா பாடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம்சார பாட்டு அதுக்கப்புறம் பாடுவாங்க. ஓகே, சம்சாரதா பாடிட்டு அதுக்கப்புறம் பாடுவாங்க ஃபர்ஸ்ட்டு. கரெக்டா? அதுக்கடுத்து ராதா பாடுவாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பாடல் பார்த்தீங்கன்னா அருமையான பாடல், பக்தி வினோத் தாக்கூர் எழுதின பாடல், கல்யாண கல்பத்ரு. ஓகே, அதுலேருந்து வந்து ஸோ விபாவன நைட்டு முடிஞ்சு போச்சு, ஆலோக பிரவேசம், லைட்டு வந்துருச்சு. நீங்கள் தூக்கத்துலேருந்து எந்திரிங்க, ஜீவ் ஜாகோ அதே மாதிரி தான் அதுவும். ஓகே, எல்லாரும் எழுப்புறோம், எல்லாம் எந்திரிச்சு ஹரி ஹரி சொல்லுங்க, போலோ ஹரி ஹரி முகுந்த முராரி, இந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய நாமங்களை சொல்லுங்க. இது நாம கீர்த்தனை. ஆக்சுவலாக ஹரியோட பேர் முகுந்தானா முக்தி அளிப்பவன் இல்லையா, முகுந்தா அவன் பேரை சொல்லுங்க. முராரி எனிமி ஆஃப் மூரான்னு சொல்லி பெரிய அரக்கர் இருந்தாலே, பாலாசுரனை வந்து வதம் பண்ணும்போது கிருஷ்ணர் ஃபஸ்ட்டு முராரியை தான் வதம் பண்ணுவார். ஓகே, முரா டிமான். ஸோ அதே மாதிரி முகுந்த முராரி ராமகிருஷ்ண ஹயக்ரீவா. ராமான ரமா சுப்ரீம் என்ஜாயர், எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியவர். கிருஷ்ணானா அட்ராக்டிவ். ஹயக்ரீவா யாரு? ஹார்ஸ் ஹெடட் இன்கார்னேஷன். ஓகே, அவருக்கு வந்து குதிரை தலை இருக்கும், உடல் வந்து மனித உடல். ஓகே, நரசிம்மா லயன் நரஹரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஹெடட் ஹயக்ரீவா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம வாமனா ஸ்ரீமதுசூதனா. ஹாஃப் லயனு ஹாஃப் மேன் நரசிம்மர். ஓகே, வாமனர் யார்? உபேந்திரா, டார்ஃப் பிராமணா, குள்ளமாக இருப்பார் பிராமணர் தான் வாமனா. ஓகே, ஸ்ரீ மதுசூதனாங்கிறது மதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அரக்கன். பகவத்கீதையும் மதுசூதனா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சந்தேகமும் அரக்கன் மாதிரி தான். அதனால அந்த மதுவை கொல்லக்கூடியவர் வந்து மதுசூதனா. ஓகே, பிரஜேந்திர நந்தன ஷியாமா. பிரஜேந்திர நந்தனா, பிரஜேந்திரனா பிரஜா இந்திரா. இந்திரானா கிங்கு. பிரஜாவுடைய கிங் யாரு? பிரஜாவோட கிங் யாரு? நந்த மகாராஜ். அவருடைய நந்தன் கிருஷ்ணர். ஷியாமா பிளாக்கா இருக்கக்கூடிய. ஓகே, பூதன காத்தன கைதபசாதன ஜய தசரதி ராமா. இந்த மது கைத்தபா ரெண்டு அரக்கர்கள் வந்து பிரம்மாவுடைய நாள் ஸ்டார்ட் ஆனோடனே வேதங்களை தேடிட்டு போயிடுவாங்க. ஸோ அதை அழிக்கக்கூடியவர் வந்து கிருஷ்ணர். அதான் கைத்தப சாத்தனா. பூத்தன காத்தனா, பூத்தனான்ற அரக்கியை வந்து கொன்றவர் தாசரதி ராமா. தசரருடைய பையன், கிங் தசரருடைய பையன் தாசரதி. ஓகே, தாசரதி ராமன். இப்போ நம்ம நமஸ்தே நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஷ்டாய மூலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமே நமஸ்தே சாரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவியோடைய பையனை சாரஸ்வதி தேவி. தசரதனுடைய பையன் தாசரதன். புரியுதா? வசுதேவியோட பையன் வாசுதேவன்.
ரெண்டையும் குழப்புவாங்க சில பேர். வாசுதேவர் யார்? வசுதேவர். வசுதேவன் அப்பா, பையன் வாசுதேவன். ஓகே, தசரதர் அப்பா, தாசரதி ராமா. சாரஸ்வதி தேவி அந்த குருவுடைய சிஷ்யன். பிரபார இது பண்றோம் இல்லையா, பிரபார குரு பேர் சரஸ்வதி, பக்தி சித்தாந்த் சரஸ்வதி, அவருடைய சிஷ்யனால சாரஸ்வதி தேவி. ஓகே, அதே மாதிரி மூணாவது சென்டர்ல யசோதா தூலா, மதர் யசோதாவுடைய டார்லிங், ரொம்ப பிடிச்சவங்க கிருஷ்ணர். யசோதா தூலா, கோவிந்தா கோபாலா. கோவிந்தானா பசுக்களுக்கு இன்பம் அளிப்பவர், புலன்களுக்கு இன்பம் அளிப்பவர், அதான் கோவிந்தா. கோபாலா அப்படின்னா எல்லா பசுக்களையும் பரிபாலனம் செய்வது. பாலா அப்படின்னா பரிபாலனம் செய்வது. ஓகே, பாலா மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, கோபாலா பிருந்தாவன பிறந்தாரா, அவர் தான் பிருந்தாவன காடுகளுக்கு வந்து அரசர். ஓகே, கோபி பிரியா ஜன ராதிகராமன புவன சுந்தர பாரா. கோபி பிரியா ஜனா, கோபியனுடைய பிரியமானவர் யாரு? கிருஷ்ணர். ஓகே, ராதிகா ரமணா, ராதாரனுடைய லவர் கிருஷ்ணன். ஓகே, புவன சுந்தர பாரா, இருக்கிறதுலே மிக அழகானவர் வந்து கிருஷ்ணர் தான். ஓகே, புவன சுந்தர பாரா இப்படி குளோரிஃபை பண்றாரு. இதான் வந்து நம்ம விருந்தாவன் போயிருந்தப்ப இந்த பாடலாம் பாடினாங்க. ஃபர்ஸ்ட் சம்சாரம் முடிஞ்சோடனே இந்த பாடல் பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் மங்களாத்தி போனோம் இல்லையா, பிரபாதி சமாதியில வந்து சம்சாரதாமா, அதுக்கடுத்து இந்த பாடல் வந்து பாடுவாங்க கிருஷ்ணர் இடத்துல சுபாவேசி உள்ள. கரெக்ட், ஆமா, டிடிஸ். ஓகே, ராவனுடைய அவனுடைய லைஃப்க்கு ஒரு முடிவு கட்டினார். ராமன் யார் இருக்கிறார்? கிருஷ்ணன். ராமரா வந்தார் இல்லையா. மாக்கன தஸ்கரா, அந்த கோபிகளுடைய வெண்ணையை திருடினவர். இப்படி குளோரிஃபை பண்றார், ஃபுல்லா புகழ்ந்து சொல்றார். அவருடைய செயல்கள் இல்லையா அப்படியே அவர் புகழ்ந்து சொல்றார். ஓகே, கோபி ஜன வத்ச ஹரி. வத்சனா துணி, ஹாரினா பிடுங்குறவர், எல்லாத்தையும் பிடிங்கிடுவார். நம்மகிட்ட கவலையெல்லாம் பிடிக்கிறார் தான் ஹரி இவர் பேர். ஓகே, கோபியுடைய வஸ்திரத்தை வந்து பிடிங்கிட்டார். ஓகே, கோப பிருந்தாபால சித்தஹரி வம்சிதாரி. சித்தம்னா நம்மளுடைய இதயம், ஹரினா பிடுங்கல், திருடுறது, நம்ம இதயங்கள்லாம் திருடிட்டார். ஓகே, வம்சிதாரி, வம்சினா ஃப்ளூட், அதை ஃப்ளூட்டை வந்து வாசிக்கிறது. ஓகே, அதனால் ராமச்சந்திரா வந்து அவர் வந்து இந்த ராவணனுக்கு ஒரு முடிவு கட்டினாரு. கோபியோட வெண்ணையை திருடினாரு. இளமையான கோபியோடைய கிளாத்தை வந்து திருடிட்டாரு யமுனையில் இருந்துட்டு. அவர் வந்து ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன், எல்லா மாடு மேய்க்கும் சிறுவர்களையும் காப்பாற்றுறாரு. எல்லாருடைய இதயங்களையும் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிட்டே திருட்டுறாரு. இந்த மாதிரி பாடல். ஓகே, ரெண்டு ஸ்டான்ஸ் பார்க்கலாம். யோகீந்திர வந்தனா, யோகீந்திர பந்தனா. பந்தனானா ஹரே கிருஷ்ண. பந்தனா ஒரு ஒன் ஆஃப் த டிவோஷனல் 9 டிவோஷனல் சர்வீஸ் இருக்குல்ல. என்னென்ன இருக்கு 9 டிவோஷனல் சர்வீஸ்? 9 விதமான பக்தி சேவை. என்னென்னு 9 விதமான பக்தி சேவை தெரியும் இல்லையா? பக்தி சேவை வந்து 9 இருக்கு. என்னது? சவனம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம். ஸ்மரணங்கிறது வந்தனம். வந்தனம்னா என்னது? வணங்கிறது, அதான் அது ஆர்த்தி பண்றது, அர்ச்சனை பண்றது. ஓகே, அதான் வந்தனம். ஓகே, ஸோ யோகீந்திர வந்தனம், பெஸ்ட் ஆஃப் த யோகிஸ் வந்து வந்தனம் பண்றோம். ஓகே, கிருஷ்ணர் வந்து பெஸ்ட் ஆஃப் த யோகிஸ் வர்ஷிப் பண்றான். நந்தனுடைய பையன் அவர் பிரஜாவில் உள்ள எல்லாருடைய பயங்களையும் ரிமூவ் பண்றார். பிரஜாஜன பய ஹாரி. ஹாரி தான், ஹரி கிடையாது. ஹரினா வேற, ஹாரி ஹாரி பிடுங்கிறது, அப்படி ரிமூவ் பண்ணிடுறாரு. ஓகே, ரூப மனோகரா. நவீன நீராதா. நவீன நீராதானா அவருடைய கலர் எப்படி இருக்குன்னா ஃப்ரெஷ் ரெயின் கிளவுடு. ஃப்ரெஷ் ரெயின் கிளவுடு, கருமேக கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரெயின் வரும்போது இருட்டிட்டு வரும் தெரியுமா, மேகம் கருக்கு பார்த்துவாங்கல்ல, அதே மாதிரி அந்த இருட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி கலரு கார்மேகம். கரெக்ட், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். அதை விட மில்லியன் டைம்ஸ் அழகாக இருக்கும். நமக்கு ஆனால் புரியாது இல்லையா, அந்த கருப்புனா நம்ம வேற கருப்பு நினச்சிப்போம். கரெக்டாக அந்த மாதிரி கருப்பு இல்லை. பிரபாதோட லெக்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அயல்நாட்டில், ஆமாம், அந்த கருப்பு பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி லெக்சர் சொல்லுவார், இந்த மாதிரி கருப்பு கலர் கிருஷ்ணர் சொன்னோன்னே அங்கே ஒரு கருப்பு மனிதர் இருந்தார். என்னையும் ஏன் கலரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரே பிரபா அது கலர் இல்லை, கிருஷ்ணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பார் கருப்பாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அந்த ஃப்ரெஷ்
ரெயின் கிளவுட சொல்றாரு. அந்த மாதிரி கருமேக கலர்லயே எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி கலரு. நவீன நீராதா ரூப மனோகரா. எந்த பதத்துல போகணும்? ரூப மனோகரா. ஃபார்ம் இஸ் என்சாண்டிங். அவருடைய ஃபார்ம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்த்தாலே வசீகரம் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு ஃபார்ம். ஓகே, பகவானை பார்க்கறதே ஒரு வரம். நம்ம வரம் தனியாக கேட்க வேணாம், பகவானை பார்த்தாலே வரணும். அவ்வளோ பியூட்டிஃபுல். அவருடைய ஸ்மைலு, அவருடைய அழகு, அவருடைய புருவங்கள், அவருடைய நெற்றி எல்லாமே அவருக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். முடி சுருள்ட்டியா முடி எல்லாமே அவருக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, அதனால் ரூப மனோகரா மோகன வம்சி பிஹாரி. அவர் அந்த ஃப்ளூட் வாசிப்பு ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார், பியூட்டிஃபுல்லாக இருப்பார். ஓகே, திருப்பி யசோத நந்தன கம்ச நிஷூதன நிகுஞ்சரா சபிலாசி. யசோதரிய பையன் கம்சனை கொண்டவர். அந்த நிகுஞ்சானா அந்த குஞ்சு தானே சொல்லுவாங்க. அது ரெண்டாவதுல வந்து அந்த மாதிரி மரங்களாக வளைஞ்சு குளிர்ச்சி அப்படி இருக்கும், இப்படி மூடிடும். ஓகே, அதான் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ராசலீலை பண்ணக்கூடியவர். கடம்ப கானன ரசபராயண பிருந்தாவிபீன நிவாசி. ஸோ அவர் வந்து இந்த விருந்தாவனுக்கு காடுகளில் இருக்கிற கடம்ப ட்ரீஸ்க்கு அடியில் அவருடைய ராச டான்ஸ் வந்து வச்சுக்கிறார். ஓகே, ஆனந்தவர்தனா பிரேமனிகேதனா உலசரஜுசகாமா. அவருடைய பக்தருடைய அந்த எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனந்தா புதிவர்த்தனம், ஆனந்தா வர்த்தனம். இங்கே ஆனந்தா அம்புதிவர்த்தம் அது வரும்ல ஒன்று ஸ்லோகம். சேதோ தர்மன் மாஜனம் பவ மகாதாமகி நிர்வாபனம் சே கைரவ சந்திரிகா விதனம் வித்யாவரு ஜீவனம் ஆனந்தா அம்புதிவர்த்தனம். ஓகே, அதே மாதிரி இங்கே ஆனந்த வர்த்தனம், பக்தருடைய இன்பத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. பிரேம நிகேதனா, எல்லாருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறார். அவர் வந்து அந்த கோபிகளுடைய அன்பை தூண்டி விடுறாரு. அந்த கோபிகளுடைய இதயத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார். ஓகே, எல்லா விதமான குணங்களுக்கும் இருப்பிடம் கிருஷ்ணா தான். ஓகே, அது மாதிரி யமுனா ஜீவன கேலி பராயண மானச சந்திர சக்கோரா. கிருஷ்ணா தான் அந்த யமுனையோடைய லைஃபு, யமுனை ரிவருடைய லைஃபு. எல்லா ரிவருமே பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபைட். யமுனை ரிவர்னா யமுனை நதின்னு சொல்லி நம்ம அக்ரணியாக பார்க்கக்கூடாது. அக்ரணினா உயிர் இல்லாதது இல்லையா, அக்ரணியாக பார்க்கக்கூடாது. அதுக்கு உயிர் இருக்கு. ஓகே, அவங்களுக்கு உயிர் இருக்கு. அவங்க வந்து ஒரு பெண். ஓகே, யமுனை அவங்களுடைய உயிர் காலண்டி. ஓகே, ஸோ அது மாதிரி அவர் நிறைய விதமான கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கிறாரு. கோபிகளுடைய அந்த மனது. ஓகே, கோபிகளுடைய மனதுடைய மூன்றாங்க. ஓகே, எப்படின்னா இந்த சக்கோரா பேர்ட்ஸ் வந்து சக்கோரா பறவைகள் வந்து மூன் லைட்டில் தான் அது உயிர் வாழும். ஓகே, அதே மாதிரி இந்த கோபிகள் வந்து கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டே தான் உயிர் வாழ முடியும். ஸோ மனமே இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய புகழை வந்து பாடு, நான் சொல்கிறத கேளு, என் வார்த்தையை கேளு, கிருஷ்ணனுடைய புகழை பாடு, இது எல்லாமே அமிர்தம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, இப்படி பாடுறதெல்லாம் அமிர்தமாக இருக்குன்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, இதுதான் அந்த விசேஷம்.